ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லஞ்சே செஞ்சிடலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். தம்பி இன்னைக்கு காலேஜுக்கு போகல, அவனுக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது. அதனால வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தாளிச்சிட்ருக்கேன். தாளிச்சிட்டு புளிசாதம் கொஞ்சம் தாளிக்கலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். புளிசாதம் வந்து எப்பயும் போல் இல்லாமல் இப்போ வேறு மாதிரி செய்ய போகிறேன். பாருங்க, குக்கர் வச்சுட்டு இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை குழம்புக்கு கீரை வெந்துடுச்சு. அது ப்ரெஷர் அடங்கினோடனே அதை எடுத்து கடைஞ்சி தாளிக்கணும். இப்போ பாருங்கள், புளி சாதம் தாளிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுட்டு இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கடலைக்கொட்டை போட்டிருக்கேன். பாருங்கள், கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைக்கொட்டை, சீரகம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் போட்டு வணக்கிடலாம். இது வந்து சின்ன வெங்காயமும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருசு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம். இதை கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, புளி வந்து 1 கிளாஸ் தான் நான் போட்டிருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், 1 கிளாஸ் புளி கரைச்சல் வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த புளி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா, புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு நான் அதில் 1/2 கிளாஸ் புளி ஊற்றிருக்கேன். இதில் வந்து 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஊற்றிடலாம். இதில் அரிசியோட அப்படி வெல்லம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இருங்க, ஆகட்டும், நான் காட்டுறேன். அதுக்குள்ளே தண்ணிக்கு மில்க் ஷேக் கொஞ்சம் போட்டுடலாம். பாருங்கள், நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போடுறேன். பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தேன் கொஞ்சம், செவ்வாழைப்பழம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மில்க் ஷேக் போட்டாச்சு. எனக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து குடிக்கணும். இருங்க, அந்த குழம்பு தாளிச்சு விட்டு வந்துடுறேன். கீரை குழம்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம தக்காளி சாதம் தாளிக்கிற மாதிரியே தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நம்ம வந்து அது புளி கொதிக்க வச்சு சாதம் வடித்து கலக்குவோம். இது வந்து அப்படியே எல்லாமே தாளித்து விட்றது. எல்லாமே புளி சாதத்துக்கு போடுறது எல்லாமே போட்டு தாளித்து விட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரசம், வெந்தய குழம்பு கொஞ்சம் இருக்குது, சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளிக்குழம்பெல்லாம் கொஞ்சம் பழசாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு, கீரை குழம்பு கடைஞ்சி தாளிச்சாச்சு. தயிர் வேணும்னா வெள்ளை சாதம் கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறேன், நெல்லிக்காய் ஜூஸு குடிக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லஞ்சு. தம்பி மில்க் ஷேக் குடிச்சிட்டான். இப்போ வந்து வெள்ளை சாதம் வேணும்னா கொஞ்சம் வச்சுக்கணும் மத்தியானத்துக்கு.
எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் டின்னர் லஞ்சு. டின்னர் இல்லை, லஞ்சும் டிஃபனும் இது தான். நீங்களும் இந்த புளி சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எத்தனை வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்கள். எப்படியோ வெயிலில் நிற்க முடியல என்னால், கிச்சனில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், சீக்கிரமாக முடிச்சுட்டு குளிச்சுட்டா வேலை முடிஞ்சு, லஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். அப்புறம் வந்து பெட்ஷீட்டு கம்பளியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டேன், எடுத்துகிட்டு போய் இதை காய வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வேலை. பாத்திரம் 2 இருக்குது, கழுவிட்டா முடிஞ்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.